அனைத்து விவசாயிகளுக்கு அன்பான காலை வணக்கம் சார். இப்போ நம்ம எங்க இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் ஃபீல்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயருக்கு முன்னாடி 3.5 ஏக்கருக்கு வந்து ஒரு 350 தென்னை மரம் கொடுத்துருந்தோம். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலேசியன் டார்க் கிரீன் வெரைட்டி, மாண்டியா வெரைட்டி, ஆலியர் வெரைட்டி, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி வந்து கிராஸ் பாலினேஷனுக்காக கொடுத்தோம். ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடிக்கு ஒரு கண்ணு கொடுத்துருக்கோம். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் தென்னந்தோப்பு கொடுக்கும்போது கண்ணா கொடுத்துருந்தோம். இப்போ 3 ஏக்கர் தென்னந்தோப்பாக இருக்குது. இதோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சார்ட்ட தெரிஞ்சு போகிறோம். சாரோட பேர் வந்து மாரிமுத்து சார். பிரைமரி கோஆப்ரேட்டிவ் செக்ரட்டரியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. அவர் தான் அந்த தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. அவர் அந்த அண்ணா உங்கள் பேர் என்ன? செல்வம். அவர் தான் வந்து ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி உரம் பாய்க்க போகிற அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவங்களோட அனுபவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். நம்ம ராக்போர்ட் பயக்கிராப் நிறுவனம் தான் செடி வாங்கி நடவு பண்ணியிருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க. மாரிமுத்து. மாரிமுத்து. இப்ப தென்னை மரம் வந்து ஆரம்பத்துல வந்து எத்தனை அடி சார் குழி எடுத்து நட்டீங்க நீங்க? எத்தனை ஆழம்? குழி ஆழம் 3 அடி. 3 அடி ஆள் எடுத்து நட்டுருக்கீங்க. அடியில என்னென்ன உரம் போட்டு நட்டீங்க சார்? அடியில வந்து மணல், செம்மண், குப்பை. வேற மைக்ரோட்டின் கம்பெனில இருந்து இது உரம் கொடுத்தாங்க. வந்து இது ஒண்ணு கொடுத்தீங்களா? மைக்ரோட்டின் வந்து கொடுத்து போட்டோம். வேப்ப முன்னாக்கு போட்டீங்களா சார்? வேப்ப முன்னாக்கு போட்டீங்களா? வேப்ப முன்னாக்கு உரம் போடும்போது வேப்ப முன்னாக்கு ஆட் பண்ணி போட்டோம். உரம் போடும்போது வேப்ப முன்னாக்கு நடவு பண்ணீங்க. சுத்தில கத்தாழை வச்சிருக்கோம். கத்தாழை செடி சுத்தி வச்சிருக்கீங்க. கத்தாழை எதுக்காக வச்சீங்க சார்? கத்தாழை எதுக்காக வச்சீங்க? பூச்சி இது மாதிரி இந்த இதுக்காக பூச்சி தாக்குதல் எல்லாம் வச்சிருக்கீங்க. வெரி குட், நல்ல விஷயம் சார். இப்ப கரெக்டா 3 வருஷத்துல வந்து பாலை வந்து பாத்தீங்கன்னா மலேசியன் டார்க் கிரீன் வெரைட்டில பாலை வந்திருக்கு. இந்த இடத்துல 2 பாலை வந்திருக்கு. மொத்தம் நீங்க வந்து எத்தனை மரம் சார் வச்சிருக்கீங்க? 315 மரம் இருக்கும். 315 மரம் வச்சிருக்கீங்க சார். இதுல எத்தனை மரம் பாலை விட்டுருக்குது? இப்ப 10 மரம் பாலை. 10 மரம் வாழை விட்டுருக்கு. கரெக்டா எத்தனை வயசாகுது இந்த தென்னை மரத்துக்கு? இந்த ஏஜ் எத்தனை வயசாகுது சார் இதுக்கு? 3 வருஷம். 3 வருஷத்துல வந்து ஒரு 10 மரம் வந்து பாலை விட்டுருக்கு உங்களுக்கு. இதுல வந்து நோய் தாக்குதல் எது இருந்துச்சா சார் தென்னை மரத்துல? நோய் தாக்கல் ஆரம்பத்துல வந்து குருத்து பூச்சி அதிகமா இருந்துச்சு. குருத்து பூச்சி அதிகமா இருந்துச்சு. அதுக்கு என்ன மருந்து? அந்த அந்துருண்டை, வேப்ப முன்னாக்கு, மற்ற அந்த இது உரம் மைக்ரோ அக்ரி வந்து நாங்க பார்த்து சொன்னோமா சார்? நாங்க ஃபீல்டு நாங்க வந்து பார்த்து சொன்னோமா சார்? ஆமா சொன்னோம். அக்ரி வந்து பார்த்து உங்க ஃபீல்டு சொன்னாங்க. பார்த்தாங்க. ஓகே சார். பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்து என்னென்ன மருந்து வைக்க சொன்னாங்க சார்? அதான் மருந்து குடிச்சு போச்சுக்குள்ள மருந்து எழுதி கொடுத்தாங்க. வாங்கி அடிச்சிங்களா இல்லை ஊத்துனீங்களா? நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணுங்க. ஹேண்ட் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பவர் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகல. பவர் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சீங்க. தண்ணி எவ்வளவு நாளைக்கு விடுறீங்க சார்? ஒரு 40 ட்ரம் 45 ட்ரம் அடிச்சிருக்கீங்க. வந்து எவ்வளவு நாளைக்கு தண்ணி விடுறீங்க சார்? தண்ணியா? ஆமா சார். அது அதாவது முதல்ல 15 டேஸ்ல ஒன்ஸ் தண்ணி விடுவோம். தென்னை மரத்தை பொறுத்தவரை அதே அளவு தண்ணி விடணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 5 நாளைக்கு கூட தண்ணி விட்டுருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் போட்டேன். ஓகே சார். கிணறு இருக்கு. ஓகே சார். தண்ணி ஓரளவு கண்ட்ரோலா இருக்கு. அதனால பாத்தி மாதிரி எடுத்து ஓகே சார் ஃபுல்லா ஆல் டோட்டல் இது சொல்ல போனா சாரோட ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் போர்ப்பு தண்ணியா இருக்கும். அந்த இடத்துலயே வந்து தென்னை மரம் நல்லா வளர்ந்துருக்கு. தண்ணி எப்படி சார் இருக்கு? தண்ணி உப்பு. ஓகே சார். சால்ட் மண்ணு உப்பு இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தென்னை மரம் வளர்த்து சக்சஸ் பண்ணிருக்கிறீங்க. ஆமா. இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டு போன கண்ணெல்லாம் நம்ம நிறுவனத்துல கொடுத்தாங்களா சார்? பட்டு போன டேமேஜ் ஆன கண்ணெல்லாம் வாங்கி நட்டீங்க? டேமேஜ் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. டேமேஜ் கேட்டேன். ஓகே சார். இன்சூரன்ஸ் நாட் அவைலபிள். ஓகே சார். தென்னை மரத்துக்கு இன்சூரன்ஸ் நாங்க பண்ண வேண்டாம்னு உங்கள்ட்ட சொல்லிட்டோம். இன்சூரன்ஸ் நீங்க எதுவும் பண்ணல? ஆமா நானும் கேட்டேன். ஓகே சார். தேவையில்லைன்னு சொல்லி பணம் போட்டீங்க. இப்ப வந்து நீங்க வந்து இப்ப வரல தென்னை மரத்துக்கு உரம் மருந்து தண்ணி மட்டும் தான் விட்டுருக்கீங்க. உரம் தண்ணி பூச்சி மருந்து இந்த பூச்சியோட கண்ட்ரோல் பண்ண மருந்தா விட்டுருங்க. இப்ப தென்னை மரம் ஈல்டு வந்து நல்லா உங்களுக்கு எப்ப மெச்சூரிட்டி ஈல்டு எப்போ ஒன்று எதிர்பார்க்குறீங்க? அது 4 to 5 வருஷத்துக்குள்ள ஃபுல் மெச்சூரிட்டி ஈல்டு வந்துருங்க. ஈல்டு ஆரம்பிக்கிற வந்து இப்ப பாலை விட்டுருக்குது. இப்ப 3 வருஷம் இப்ப வந்து பாலை விட்டுருக்குன்னு சொல்றீங்க. 3 வருஷம் ஆகுது. இதுல இருந்து இன்னும் 1 வருஷத்துல காய் பறிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? வர ஒரு நம்பிக்கை இருக்கு. 1 வருஷத்துல வரணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 அடிக்குள்ளே வந்து மரம் வந்து பாலை விட்டுருக்குது. ஈல்டு நல்லா வந்திருக்கு. நம்ம நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றதா செய்வோம், செய்யறதா சொல்லுவோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தென்னை மரத்துல வந்து நல்லா சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். பட்டு போற கேஷுவாலிட்டி கண்ணு இங்க வந்து அதிகமா பட்டு போக லைவா விவசாயிட்டே பாத்தீங்க. இது மாதிரி வந்து ஏக்கர் கணக்கில் ஃபார்ம் பண்ண நினைக்கிற விவசாயி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க. 5 ஏக்கர் வச்சாலும் சரி, 10 ஏக்கர் வச்சாலும் சரி, எவ்வளோ வச்சாலும் உங்களுக்கு வச்சு கொடுப்போம். சார் சொன்ன மாதிரி இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பு தண்ணியா இருக்குது. மண்ணு வந்து உப்பு மண்ணுன்னு சொல்லி மண் சாயில் டெஸ்ட்டை பார்த்து தான் நாங்கள் கண்ணே கொடுத்தோம். மண்ணோட பரிசோதனை பார்த்து சார் உங்களுக்கு கண்ணு கொடுத்தோம். ஐக்கியம் இருக்குல்ல, ஐக்கியர்ல மண் பரிசோதனை பார்த்தீங்க. மண்ணு தண்ணி
ரெண்டையும் பாத்தீங்களா? ரெண்டையுமே அங்க நாங்க பார்த்தேன். வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்தோம்ல சார். நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தென்னை மரம் வைக்கிறதுக்கு வந்து ஆலோசனை கொடுத்தோம். கொடுத்தபடி வச்சிருக்கிறாங்க. நல்லாவே சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண நினைக்கிற விவசாயி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க. நேரடியாக உங்க இடத்த வந்து பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா கண்ணு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி.